அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்துறதா இருந்தா அவங்க எதை வழிகாட்டி தந்தாங்களோ அதை நாம இயன்ற அளவுக்கு நடைமுறைப்படுத்துறது அவங்கள கண்ணியப்படுத்துறதுக்கு சமம். அதே நேரத்துல அல்லாஹுடைய நேசத்தை பெறணும்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்வதால் மட்டுமல்ல, அதே நேரத்துல வரம்பு மீறி புகழ்வதால் அல்லாஹுடைய நேசத்தை பெற முடியாது. அல்லாஹுடைய தூதரை பின்பற்றினால்தான் அல்லாஹுடைய நேசத்தையே நாம் என்ன செய்ய முடியும், பெற முடியும். கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட முன் சென்ற நபிமார்களுக்கு மிலாடி நபி என்ன செய்யல, கொண்டாடல. சத்திய ஷஹாபாக்கள் உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிச்சாங்க. அந்த நேசிக்கிற தருணத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதருக்காக மிலாடி நபி அவங்க என்ன செய்யல, ஷஹாபாக்களும் கொண்டாடல. அதே நேரத்துல ஏதேனும் ஒரு ஷஹாபி கொண்டாடி இருந்தா கூட அதை வழிகாட்டலாம் நாம என்ன செய்ய முடியாது, எடுக்க இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் புகழாதீர்கள். அப்படி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, அபுதுஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் தூதர்னு சொல்லுங்க. தூதர்னு அடிமை என்று சொல்லுங்கன்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய அடிமை ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்கிறாங்க. அப்போ கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்க கண்ணியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இயன்ற அளவுக்கு அவங்கள நாம என்ன செய்யணும், அவங்க காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம பெறணும்னு நினைச்சா கூட அல்லாஹ்வுடைய தூதரை நாம பின்பற்றணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையில சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்புன் அல்லாஹ் ஃபத்தபியூனி, நபியே நீங்கள் அந்த மக்கள்கிட்ட கூறுங்க, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையில சொல்லி காட்டுறான். எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியை நீங்க பின்பற்றுகிற நேரத்துல நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துறீங்க. புகழ்வது கூட எப்படி என்னை புகழணும் அழகான முறையில சொல்லி தந்துட்டாங்க. அந்த நடைமுறையை நீங்க ஃபாலோ பண்றது அவங்களுக்கு கொடுக்கிற கண்ணியம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறணும் என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதரை நாம பின்பற்றணும். மிலாடி நபி, மௌலூது, நீங்க எத்தனை பெரிய புகழுக்குரிய பாடல்களை வடிவமைச்சாலும் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த நடைமுறை அல்ல, அது இஸ்லாமும் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை சரியான முறையில பின்பற்றி நிறைவான நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களா உங்களே என்னை ஆக்கட்டும்.